செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உச்சநீதிமன்றத்திற்குள் வைத்து தலைமை நீதிபதி பி.ஆர். கவாயை தாக்க முயற்சி நடைபெற்றிருக்கிறது. வழக்கு விசாரணையின் போது வழக்கறிஞர் ஒருவர் தனது காலணிகளை கழற்றி தலைமை நீதிபதி கவாயை நோக்கி வீச முயற்சி மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் மீது தாக்குதல் நடத்துவதற்காக வழக்கறிஞர் ஒருவர் முயற்சி செய்திருக்கிறார். அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டு தற்பொழுது பாதுகாப்பாக அந்த வழக்கறிஞர் வெளியேற்றி பாதுகாப்பாக உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் அவர்களுக்கு பாதுகாப்பு மேலும் கூடுதல் படுத்தப்பட்டதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் காலையில் தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வந்தன. அந்த வழக்கு விசாரணையின் பொழுது வழக்கறிஞர் ஒருவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் நோக்கி அருகே சென்றிருக்கக்கூடிய நேரத்தில் தனது காலில் இருக்கக்கூடிய காலனியை கலட்டி அவர் மீது வீசுவதற்காக முயற்சி மேற்கொண்டிருக்கிறார். நல்வாய்ப்பாக அருகில் இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் உடனடியாக அவரை தடுத்ததன் காரணமாக இந்த தாக்குதல் முயற்சி என்பது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முறியடித்தது மட்டுமில்லாமல் தாக்குதல் நடத்த முயற்சி செய்த அந்த லாயரை உடனடியாக வெளியே அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். அப்புறப்படுத்தக்கூடிய சூழலில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இது போன்ற விவகாரங்களில் கவனத்தை சிதறடிக்க வேண்டாம், தொடர்ந்து வழக்காடுங்கள், மேலும் இந்த விவகாரங்கள் எல்லாம் கவனம் செலுத்த வேண்டாம், இது போன்ற விஷயங்கள் எந்த சூழலும் தன்னை இது எந்த பாதிக்காது என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவர் பேசியிருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவத்திற்கான காரணம் என்பது அந்த காலனி வீச முயற்சி செய்த வழக்கறிஞர் அண்மையில உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் சனாதன தர்மம் குறித்தான ஒரு பேச்சை பேசியிருந்தார். அந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய அமர்வுல அவர் மீது ஒரு தாக்குதல் நடத்த முயற்சி செய்திருக்கக்கூடிய சூழல்ல அவர் வெளியேற்றக்கூடிய நேரத்தில் சனாதனத்துக்கு ஆதரவான கோஷத்தையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிரான கோஷத்தையும் அவர் முன்வைத்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் இதனை கேட்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இது போன்ற செயல்கள் ஒருபோதும் தன்னை பாதிக்காது எனவும் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் வழக்கை கவனம் செலுத்தவும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த விவகாரம் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய அலாகத்துக்குள்ளாகவே அதுவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய அமர்வில் நடந்திருப்பது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.